4 பிளேஸ் வந்து கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அரிக்கமேடுங்கிறது 5 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்களாம். இங்கே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் போல போலீஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க. லைவ் சேனல்லாம் கேட்டு வச்சு சொல்றாங்க. அந்த போட்ல இருந்து ஆளுங்க எல்லாம் அந்த போட்ல ஏறாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:05 ஈவினிங் 4:05 ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து பக்கத்தில் வந்து பேரடைஸ் பாண்டி மெரினா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து போட்டிங்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் புக் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ டைம் செட் ஆகலை. அதனால் நம்ம இங்கேருந்து பாண்டி மெரினா போய் போட்டிங் போக முடியும்னு பார்க்கலாம். அந்த பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம் இப்போ. ஓகே, நம்ம வந்து போட்டிங் வந்திருக்கோம். 4 பிளேஸ் வந்து கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 400 சொன்னாங்க. நாங்கள் பேசி 300க்கு வந்து ஒத்துக்க வச்சுருக்கோம். நாங்கள் போகிறதுக்கான போட் ஹவுஸ் வந்து டால்ஃபின் போட் அட்வென்ச்சர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. போட் ஹவுஸோட இது பாருங்க. கைஸ், இந்த டால்ஃபின் போட் ஹவுஸில் தான் நம்ம போக போகிறோம். இது வெயிட்டிங் ஹாலு. இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. போட் ஹவுஸ். ஆக்சுவலி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய போட் ஹவுஸ் இருக்கு கைஸ். அந்த எண்டுக்கு போறாங்க ஆக்சுவலி. ஸோ கைஸ், அரிக்கமேடுங்கிறது 5 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அவனை சீக்கிரம் போக சொல்கிறாங்க. இன்னொன்று ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. போய் போட்டில் ஏற போகிறோம். என் போட்டை பாருங்க, நிறைய போயிட்டு என்ன போட்டு தான் கிளம்பி வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா 4-5 பேர் வராங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் வெயிட் கிடையாது, நான் இவன் தான் வெயிட் வந்துருக்கோம். இந்த பாண்டிச்சேரி போட்டிங்ல மொத்தமா 4 பிளேஸ் கவர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஃபிஷிங் ஹார்பர், இன்னொன்னு அரிக்கமேடு, பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்ல எடுத்தாங்க இல்லையா அந்த ஸ்பாட்டு, 3வது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல ஒரு போட்டிங் போறது, 4வது இந்த பேக் வாட்டர்ஸும் சி வாட்டர்ஸும் மிக்ஸ் ஆகிற கலக்கிற இடம். இங்கதான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் போல போலீஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும், இத்தனை பேர் கூட்டு போறோம் அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்ணணும். போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வண்டி எடுக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு போட்டிங் போயிட்டு இந்த பக்கம் வருது பாருங்க. என்னதான் இவங்க போட் ஹவுஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட இத்தனை பேரை கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும்.
அப்படித்தான் எங்களையுமே கூட்டிட்டு போனாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பிளேஸ் தான் பாண்டிச்சேரி ஃபிஷிங் ஹவுஸ், ஃபிஷிங் ஹார்பர்னு கூட சொல்லலாம். இந்த ஹார்பர் 1984 முன்மொழியப்பட்டு 1990கள் காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. 45 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்ட இந்த புதுச்சேரியில 50க்கும் மேற்பட்ட மீனவ நண்பர்களோட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வருது. அதனால இங்க இருக்கிற கவர்மெண்ட் 208 லட்சத்துல இருந்து 606 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி இந்த துறைமுகத்தை உருவாக்கி இருக்கு. தனியா இருக்காரு. அடுத்ததா நம்ம வந்த பிளேஸ் அரிக்கமேடு. பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் வந்து இங்கதான் நடத்தி இருக்காங்க. நீங்க போட்டிங் வந்தீங்கன்னா மிஸ் பண்ண கூடாத இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம வந்து பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கோம். லைவ் ஜாக்கெட்லாம் கட்டி வச்சு போக சொல்றாங்க. Guys, 15 minutes டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போயிட்டு இந்த ஸ்பாட்டை சுற்றி பார்த்துட்டு வரணுமா. பாருங்க பின்னாடி இருக்கு பாருங்க ஒரு செங்கல் இதுல, அதுதான் பார்க்கறது. அதுதான் பொன்னியின் செல்வன் படத்துல வந்தது போல. அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அரிக்கமேடு அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடமா கருதப்படுது. சோழர் காலகட்டத்துல அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு மீனவ கிராமமா இருந்திருக்கு. இங்க இருந்து தான் ரோம் நகரத்துக்கு வாணிபம் நடைபெற்றதா அகழ்வாராய்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க. பழைய காலத்து பில்டிங். மணிரத்னம் இயக்கத்துல வந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்துல ஒரு சில காட்சிகள் இங்க படமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் இன்னும் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். இங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த இடத்த போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துறாங்க. இங்க டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு கடையுமே அவைலபிள் இருந்தது. நல்லா இருக்கா நீ? சிவா வந்து இது வாங்கியிருக்காப்ல, மேங்கோ. ஓகே. பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பிளேஸ்ன்னு தெரியல, உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே நம்ம போட்டு பார்த்து கருங்க கருங்க. அடுத்த பிளேஸ் என்ன? அடுத்த பிளேஸ் அவ்வளவுதான். மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் गाइस இதான்.
ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்க இங்கே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது guys இந்த பிளேஸ். ஃபுல்லாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக போட்டிங்க. உலகத்திலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடான பிச்சாவரம் சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. ஆனா அதுக்கே டஃப் கொடுக்கறது போல இவ்வளவு அழகு நிறைந்த மினி மேங்க்ரோவ் காடுகள் இந்த புதுச்சேரியில் தாங்க அமைஞ்சிருக்கு. முருகம்பாக்கம் ஆறு மற்றும் கடல் சந்திக்கும் இடத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த மேங்க்ரோவ் காடுகள் அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு தவறவே விடக்கூடாத ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. பிச்சவரம் போக முடியாதவங்க இந்த மினி மேங்க்ரோவ் காட்டுக்கு சென்று படகு சவாரி செய்யறது வழக்கம். கூகுள் மேப்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்த தான் அடையாளம் காட்டுது. கப்புள் ஷூட்ல எடுக்கிறாங்க guys, இங்க பாருங்க கப்புள் ஷூட். ஹாய் ப்ரோ. guys ஃபுல்லா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் guys, பாருங்க எப்படி இருக்கு. சதுப்பு நில பகுதிகளில் சுற்றிலும் மரங்களுக்கு இடையில வனப்பறவைகளின் கீச்சிடும் சத்தத்துல பயணம் செய்யறது ஒரு அலாதி இன்பமா தான் இருக்கு. அம்மா ஃப்ரேம் guys இது. அந்த போட்ல இருந்து ஆளுங்க எல்லாம் அந்த போட்ல ஏறுறாங்க. இதுதான் வந்து கடலும் இந்த சதுப்பு நிலமும் சேர்ற இடம். அந்த போட் ஏன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. தூர் வர்ற கப்பல். அது வந்து பாருங்க, அது வந்து தூர் வர்ற கப்பல். அவ மாடி நான் வந்துட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது guys. பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல இந்த போட் ஹவுஸ் ஒண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.